சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட், டுடே எங்கள் அப்பா எலிஃபண்ட் சுகர் கேன் சாப்பிட்டதுக்காக சொல்ல போகிறோம். எஸ், நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்க போகிறோம். என்ன கதை? எலிஃபண்ட் கதை. கரெக்ட். எலிஃபண்ட் சுகர் கேன் சாப்பிட்ட கதை கேட்கலாமா? கேட்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு அங்கிள் இருந்தாராம். அந்த அங்கிள் அப்படி சொல்லி சுகர் கேன் வச்சாராம். அவர் அந்த அங்கிள் பேர் என்ன? விவசாயி. இங்கிலீஷ்ல விவசாயி. இங்கிலீஷ்ல என்னது? ஃபார்மர். எஸ், அந்த ஃபார்மர் என்ன பண்ணாரு? சுகர் கேன் வச்சுட்டு என்ன பண்ணாரு? இப்படி இல்ல, பார்க்குறாரு. சூப்பரா அது வளருது, சூப்பரா பெரிய டாலா வளர்ந்துச்சு. எஸ், இங்க பாரு, பெரிய டாலா வளர்ந்துச்சு. எவ்வளோ பெருசு டாலு, பெருசா வந்துச்சு. ஓகேவா? வந்த உடனே அவர் இப்படியே பார்த்துன்னு இருக்கிறாரு. இங்க பாரு, இங்க பாரு, அச்சோ பாரு, சூப்பரா வந்திருக்கே. அப்படி பார்க்குற போது என்னாச்சு தெரியுமா? எலிஃபண்ட் அப்படி சொல்லி பின்னாடி வந்து அந்த அங்கிள் இப்படி நின்றுட்டே இருக்கும்போது பின்னாடி இப்படி வந்து அப்படி சொல்லிச்சான். அப்போ அந்த அங்கிள் இப்படி ஸ்லோவா திரும்பி பார்த்துட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படி கேட்டாராம். என்ன கேட்டாராம்? அப்ப சொல்லிச்சான், அப்படி சொல்லி 2 கட்டு கரும்பு கேட்டுச்சான். அந்த அங்கிள் சொன்னாராம், போ, உனக்கு கொடுக்க முடியாது, போ, உனக்கு கொடுக்க முடியாது, போ, உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரண்டா. அப்புறம் அந்த எலிஃபண்ட் சோகமாச்சான். அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சான். போகும்போது டக்கு 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 அப்படி சொல்லி போச்சான். பாரு, அந்த போன இடத்துல ஒரு பிங்க் எலிஃபண்ட் இருந்துச்சான். பிங்க் இல்லை, அது எல்லோ எலிஃபண்ட். ஒரு எல்லோ எலிஃபண்ட் இருந்துச்சான். அந்த எலிஃபண்ட் பார்த்துச்சான். ஏய், why are you crying அப்படி கேட்டுச்சான். ஏன் அழுகுற அப்படி சொல்லிச்சான். அவனே அது சொல்லிச்சான் தான், இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃபார்மர் கிட்ட 2 கரும்பு கேட்ட 2 கட்டு அவர் கொடுக்கவே இல்லை எனக்கு. அப்படி அழுதுச்சான். நீ எதுக்கு சிரிக்கிற? அது அழுதுக்கு. அதை அழுதுட்டு அது சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, அந்த அங்கிள் கரெக்ட் அதெல்லாம் கட் பண்ணி ஒரு லாரியில் போட்டு அதை அனுப்பி வருவோம். அப்படி லாரி வெயிட் பண்ணு, அந்த லாரி போய்கிட்டே இருக்குல்ல, அந்த லாரியை நிறுத்தி நம்ம வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த எலிஃபண்ட்டை அந்த அந்த சுகர் கேனை கட் பண்ணி லாரியில் போட்டு அனுப்பிச்சவனு இந்த லாரி ஸ்வைன்னு வந்துச்சான். பாரு, இந்த எலிஃபண்ட் அந்த எலிஃபண்ட் சொல்லி கொடுத்த மாதிரி குடுன்னு ஓடி போய் அப்படி சொல்லிச்சான். சொன்ன உடனே அந்த எலிஃபண்ட்டை பார்த்த உடனே இந்த அங்கிள் வந்து கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டாராம். இது அப்படியே சோகமாயிடுச்சான். திரும்பிச்சான். பாரு, அந்த எலிஃபண்ட் எல்லோ எலிஃபண்ட் பக்கத்துல நின்று இப்படி பார்த்தான். ஏன் இப்படி பண்ணுற, நீ வந்து போய் அவன்கிட்ட மிரட்டி கேளு அப்படி சொன்னோடனே இந்த எலிஃபண்ட் போயிட்டு அப்படின்னு பயந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படி சொன்ன அப்படி சொல்லிச்சான். அப்புறம் தூக்கி 2 கட்டு போட்டாரான். எடுத்துன்னு வந்து போட்டு அந்த எல்லோ எலிஃபண்ட்டும் இந்த எலிஃபண்ட்டும் சேர்ந்து டிங் 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 அப்படின்னு வாழை ஆட்டிட்டு இங்கே பாரு நல்லா எடுத்து
குவாங் 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 எடுத்து சாப்பிட்டுச்சான். யாரு? ஆமாம், அப்படி எடுத்து சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டோன்னே அப்படின்னு ஞாபகம் வந்துட்டு அப்புறம் திரும்பியும் போச்சான் எலிஃபண்ட். டூக்கட் கேட்டுச்சான். ஐயோ என்னடா திருப்பியும் கேட்குது சொல்லிட்டு திருப்பியும் 2 கட்டு போட்டாரான். போட்டுட்டு அந்த எலிஃபண்ட் அந்த லாரி எடுத்துட்டு அந்த அங்கிள் ஓடிட்டாராம். இந்த எலிஃபண்ட் எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்டுருச்சான். அப்போ என்னாச்சு தெரியுமா, அந்த அங்கிள் போய் போலீஸ் அங்கிளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் சென்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்ட அப்படி சொல்லி கேட்டாரான். அங்கிள் நான் அந்த போலீஸ் அங்கிள் அந்த ஃபார்மர் அங்கிள் கிட்ட போய் கேட்டேன் அங்கிள், அவர் கொடுக்கல அங்கிள், அதுதான் அங்கிள் நான் எடுத்துட்டேன், சாரி அங்கிள் அப்படி சொல்லிச்சான். அப்படியா, இனிமேல் எடுக்கக்கூடாது ஓகே அப்படி சொன்னாரான். ஓகே அப்படி சொல்லிச்சான். எஸ் அப்படி சொல்லி ஓடி வந்துட்டாங்களாம். அவ்வளோதான் ஸ்டோரி. சூப்பர். எலிஃபண்ட் அண்ட் ஃபார்மர் அண்ட் போலீஸ்மேன் அண்ட் லாரி டிரைவர் எல்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்களாம். இனிமேல் எடுக்க மாட்டாது சொன்னோன்னே. சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி. அதுக்கு யூடியூப்ல போட்டு ஓகே.